இதனால நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் பாழா போடும் போல் இருக்கேடா. டேய், அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ப்ரோ, அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா நீயும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே ப்ரோ. நான் என்னதான் பண்றது? அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் இருந்தும் இப்ப அனாதை மாதிரி இருக்கேன். இந்த வாழ்க்கை வாழ்றதை விட பெசம செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆனா சாக முடியலையே. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த ஐஸ்வர்யானால. என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஐஸ்வர்யாவோட அம்மா கோடிக்கணக்கான சொத்துக்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் பேர்ல எழுதி வச்சிருக்கா. இவன் என்னடான்னா இவன் நரக வேதனைக்கு காரணம் ஐஸ்வர்யான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னன்னு விசாரிப்போம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அருண், என்னடா ஆச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதியா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட சின்ன சிங்கக்குட்டி நீ. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர அளவுக்கு என்னடா நடந்தது? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மாமியார் உன் பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? யாருக்குமே கிடைக்காத பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குடா. அதை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்காம ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க? சித்தி, சந்தோஷங்கிறது காசு, காரு, பங்களால கிடைக்கிறது இல்ல சித்தி. மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்றதுல கிடைக்கிறது சித்தி. என்னடா சொல்ற? எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல சித்தி. என்னால ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐஸ்வர்யா பத்தி உங்க யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது சித்தி. நான் இத சொன்னாலும் யாரும் இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இத சொல்லத்தான் வந்தியா? ஆமா சித்தி, இத சொல்லத்தான் நாங்க வந்தேன். ஆனா அம்மா முன்னாடி என்னால தைரியமா சொல்ல முடியல. ப்ரோ கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா ப்ரோ அம்மா எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, நீ அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை எப்படி சித்தி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதை விட செத்து போயிடலாம் சித்தி. அருண், நீ இந்த வீட்டு ராஜகுமாரன்டா. நீ இப்படி கண் கலங்கலாமா? இங்க பாரு, அம்மாவுக்கு அடுத்தது இன்னொரு அம்மா, இந்த சின்னம்மா. நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டல்ல, நீ கவலையே படாத. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடா பாக்குற? உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும், அவ்வளவுதானே? ஆமா. ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யாக்கும் உனக்கும் கல்யாணமும் நிச்சயதார்த்தமும் கண்டிப்பா நடக்காது. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. சந்தோஷம் தானே? சித்தி, உண்மையாத்தான் சொல்றீங்களா? என்னடா இப்படி கேக்குற? அருண், உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தப்போ என் உடம்பே பதறுது. நான் எப்படிடா உன்கிட்ட போய் சொல்வேன்? சித்தி, கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? முடியும், ஆனா அதுக்கு நான் சொல்றத நீ செய்யணும். சொல்லுங்க சித்தி, நான் என்ன வேணா பண்றேன். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறம், அந்த தாட்சாயணி குடும்பத்து கூட சம்பந்தம் முறிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். சத்தியம் பண்ண. அவ்வளவுதானே? எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்னா போதும் சித்தி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். சரி, சந்தோஷமா இரு. சித்தி, ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவீங்கல்ல? அருண், இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா இந்த வனஜா செத்துருவா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன். அதே சமயத்துல அந்த வேலைக்காரி பார்வதியையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சித்தி, சித்தி,
ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே வர? எது எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க கேம் விளையாண்டு இருக்கீங்க. அட பாவி, போ அப்படியே கீழே நின்னு மைக்க வச்சு சொல்லு. ஏண்டா முதல்ல கதவை மூடுறா, போடா. நீ கத்துனது மட்டும் உங்க அம்மா காதுல விழுந்திருந்தது, 2 பேர் சங்கு எடுத்து சங்கு ஊதிப்பாங்க. இப்ப சொல்லு என்ன விஷயம்? பின்ன எனக்கு ஐஸ்வர்யாக்கு நடக்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஜாலியா கேம் விளையாண்டு இருக்கீங்க. ஐயோ அருண், எதுக்கு இந்த டென்ஷன்? ரிலாக்ஸ் ஆயிரு. சித்தி இருக்க பயமேன். நீங்க இருப்பீங்க சித்தி. இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா நான் இருக்க மாட்டேன். ஐயோ, எதுக்காகடா இப்படி புலம்புற? உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு சித்தி சூப்பர் பிளான் பண்ணிருக்கேன். உண்மையாவா சொல்றீங்க? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இப்ப பாரு. நித்யா, நிறுத்துங்க. 2 வருஷமா என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். பாருங்க இந்த போட்டோவை பாருங்க. என்ன என்னங்க இவ எப்படி சொல்றா? உன் புத்திய காமிச்சிட்டியே. ஐஷு, மாலை தூக்கு போட்டு வா ப்ளீஸ். தாக்ஷாயினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தாக்ஷாயினி, நிக்கிறீங்க, வா. சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். சங்கர் சார் வாங்க சார் என்ன சீக்கிரம். தக்ஷாயினி வாங்க. சூப்பர் சித்தி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ரூம்ல போய் தேடி பார்த்தேன், நீ அங்க இல்ல. வனஜா கிட்ட கேட்கலான்னு வந்தா நீ இங்க இருக்க. அது வந்து சித்திட்ட அது ஒண்ணு இல்லக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு நான் எந்த வண்டியில வர போறேன்னு அருண் கேட்டுட்டு இருந்தான். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆதித்யா உன் நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இது உன் லைஃப்லயே ஒரு மெமரபிள் கிஃப்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஆச்! ஏய், பேசிட்டு இருக்கிறது தெரியலையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் அச்சு அச்சுன்ற. என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? ஆமால, ஏன் இப்படி irritate பண்ணிட்டு இருக்க? அறிவில வனஜா, என்ன? அக்கா, நான் என்ன சொன்னேன்க்கா? என்னதான் சொன்னேன்? இனிமே தும்முவியா? 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 சொல்லிட்டேன்க்கா, தும்ம மாட்டேன்க்கா. அருண், பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. குளிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆயி வா. ஓகேம்மா, நான் வந்துடுறேன். நானும் வரேன்க்கா. அப்பா.